சங்கீதம் 144 11 15 வரை. 144. இது தாவீதின் சங்கீதம்னு சொல்லப்பட்டிருக்கு. மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையுடைய நாவும் பேசுகிற அந்நிய புத்திரரின் கைக்கு எங்களை தப்புன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த ஊழியத்துக்கு விரோதமாக சத்ரு பல விதத்தில் பேசலாம். இவங்க எப்படி ஊழியத்தில் எழும்பி பிரகாசிக்க போகிறாங்க, எப்படி இங்கே ஆத்மாக்கள் வந்துடுறதை பார்ப்போம், அதே போல் இங்கே வரக்கூடிய மக்கள் எப்படி முன்னேறதை பார்ப்போம். உடனே பல விதத்தில் சத்ரு அந்நிய புத்திரர்கள் உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்வாங்க. நம்ம கூட இருந்துக்கிட்டே கொதவிளையாக இருப்பாங்க. எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு 2 கண்ணு போனோன்னே பல விதத்தில் பேசுவாங்க. ஆனால் இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, அவருக்கும் தாவீது ராஜாவுக்கும் அப்பேற்பட்ட நிலைமை வந்திருக்குது. அதை வச்சு தான் அவர் சொல்கிறாரு, மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலைக்கு தப்புவியும். அல்லேலூயா. அப்போ நம்மளும் இன்றைக்கி ஆண்டவர் நோக்கி அதான் கேட்குறோம், ஆண்டவரே இந்த அந்நிய புத்திரர் கைக்கு துன்மார்க்கர் கைக்கு எங்களை விலைக்கு ரட்சிக்கப்பா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போல இருப்பார்கள், விருட்ச கன்றுகளைப் போலவும். அப்போ இங்கே வந்திருக்கிறவங்களுடைய ஒவ்வொருவருடைய ஆண் பிள்ளைகள் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போல இருப்பாங்க. நல்லா ஓங்கி வளர்ந்துருக்குறாங்க, நல்லா செழிப்பாக இருக்கிறாங்க. அதே போல் பெண் பிள்ளைகளை பார்க்கும்போது எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளைக்கற்கள் போல இருப்பாங்க. இந்த செவரில் சித்திரம் தீர்த்தா அது என்ன அழகாக இருக்கும் பார்க்கறது போல், அதே போல் பெண் பிள்ளைகள் இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையுடைய அந்நிய புத்திரரின் கைக்கு தப்பு வைக்கும் போது தான், ஆண்டவர் நம்மளை விலக்கி காக்கும் போது தான் பிள்ளைகள் இப்படி இருப்பாங்க. அல்லேலூயா. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். அப்போ நம்ம வீட்டில் உள்ள களஞ்சியம் இந்த எல்லா பாத்திரமும் நிரம்பி இருக்கும். இந்த உபாகமம் 28:8 வாசிங்க. உபாகமம் 28:8. 28:8. இப்போ கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் இங்கே வந்திருக்க ஒவ்வொருடைய களஞ்சியங்கள்லையும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார். ஆண்டவர் உங்களுக்கு எந்த தேசத்தை தந்திருக்கிறாரோ, எந்த சபை தந்திருக்கிறாரோ அந்த சபைக்கு நீங்கள் வரும்போது தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. நீங்கள் ஒழுங்கா இன்னும் தொடர்ந்து அதை கடைபிடிக்கும் போது ஆண்டவர் இன்னும் மென்மேல் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. அப்போ எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கும், நிரம்பியிருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 பெருகும். அப்போ ஆடு மாடுகள் வளர்க்குறவங்களுக்கு அது 1000 பெருகும்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி இல்லைன்னா ஆடு மாடுகள் வளர்க்காதவங்களுக்கு நம்ம கையின் பிரயாசங்களில் ஆண்டவர் 1000 பெருக செய்வார். அல்லேலூயா. யார் யார் சபைக்கு வந்த பிறகு ஆண்டவர் நல்ல முறையில் ஆக்கி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எனக்கும் அதே போல் எங்களையும் ஆசீர்வதித்திருக்கிறாரு. நான் சமாதானமாக இல்லாமல் இருந்தேன், நல்ல சமாதானத்தை ஃபஸ்ட்டு தந்திருக்கிறாரு. சபைக்கு வரும்போது ஆண்டவரை தேடும்போது ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடியது நமக்கு சமாதானம். அதுக்கு பிறகு தான் மற்ற எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும். அப்போ நம்ம அன்னைக்கு எருதுகளை வச்சு உழுதாங்க வயல்களில், இன்னைக்கு இயந்திரத்தை வச்சு உழுறாங்க. அப்போ அதே போல் குடும்பங்களில் ஒரு சிலர் நம்ம எருதுகள் போல் உழைப்பாங்க. என் மனைவி பிள்ளைகள் மற்ற இடத்துல போயிட்டு யார்கிட்டையும் கை நீட்டி இருக்கக்கூடாது, என் பிள்ளைகள் மற்ற யார்கிட்டையும் போய் கை நீட்டி இருக்கக்கூடாது, என் பிள்ளைகள் மற்றவங்களோட நல்லா இருக்கணும், என் சபைக்கு வர்ற மக்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க திறப்பின் வாசல் நின்று ஜபிக்கிறாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு சபை ஆரம்பிச்சிருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு நல்ல ஊழியக்காரரை தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும், சத்ரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. அப்போ உங்கள் வீட்டுக்கு ஊழியக்காரங்க உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. அது போக இயேசு இந்த பிதாவினுடைய வலது பாரியத்தில் நமக்காக பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆவியானவர் வாக்கு கிடக்கா பெருமூச்சோடு அவர் விண்ணப்பம் பண்ணுறாரு. அதனால உங்கள் வீடுகளுக்குள்ள சத்துரு வராது. அல்லேலூயா.
தொழிலுக்கு சத்துரு வராது. உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் சத்துரு கொண்டு வர முடியாது. கொண்டு வருவான். எப்படி கொண்டு வருவான்னா, அன்னைக்கு யோபுக்கு ஆண்டவரிடத்தில் அனுமதி கேட்டுட்டு கொண்டு வந்தான். அதே போல் நம்மளுக்கும் கொண்டு வருவான். ஆனால் கடைசியில் யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ரெட்டத்தனியான ஆசீர்வாதம் கிடைச்சது. அதே போல் உங்களுக்கும் ஆசீர்வதிப்பார், மற்றவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. அல்லேலூயா. விவிதமான சீரை பெற்ற அடுத்து எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. அப்போ வந்து அநேக தெருக்களில் பார்க்கும்போது என்ன கொல்ல வர்றான், வெட்ட வர்றான். நான் வந்து எனக்கு ஏற்கனவே நான் சாட்சியில் சொல்லியிருக்கிறேன், சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் வந்து 16 வயசு 17 வயசில் என்ன வெட்ட வரான் கொல்ல வரான்னுட்டு கத்துவேன் நான் வீட்டில் ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு. அப்போ வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது எங்கள் வீதிகளில் கூக்குரல் உண்டாகாது. அப்போ வந்து நம்ம வீதியில் நீங்கள் இருக்கிறது வர, நீங்கள் எந்தெந்த தெருவில் எந்தெந்த சாலில் இருக்கிறீங்களோ, இந்த பகுதியில் இருக்கிறீங்களோ, அந்த இடத்துல வந்து கூக்குரல் உண்டாகாது. ஏன்னா நீங்கள் அந்த மக்களுக்காக நல்லா ஜெபிப்பீங்க, சபைக்காக நல்லா ஜெபிப்பீங்க, ஊழியக்காரங்களுக்காக ஜெபிப்பீங்க, இன்னும் இந்த தேசத்தில் உள்ள மக்களுக்காக ஜெபிப்பீங்க. அதனால் வந்து நீங்கள் இருக்கிற வீதிகளில் வந்து கூக்குரல் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. அப்பேற்பட்ட சீரை வந்து நீங்கள் பெற்றிருக்கீங்க. சீர் வந்து கல்யாண வீட்டில் தான் சீர் கொடுப்பாங்க. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. இன்னும் ஒரு 2 வசனம் மட்டும் வாசித்து அதோட முடிப்போம். 145 சங்கீதம் 14, 18, 19, 20. இப்போ கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார். அல்லேலூயா. நம்ம வந்து அநேக நேரம் தேவைகள் சந்திக்கப்படாமல், ஆண்டவரை தானே ஆராதிக்கிறேன், ஜபத்துக்கு தானே போகிறேன், எனக்கு ஒரு தேவை சந்திக்கப்படவில்லையே அப்படின்னு நினைக்கலாம், குறைவுகள் வரலாம். ஆனால் வந்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த இடத்துல வந்து விழுகிற யாவரையும் தாங்குறேன் அப்படிங்கிறாரு. சின்ன பிள்ளைகளை வந்து நடக்க பழக்கிக்கும் போது தாய் தப்பமாரி வந்து அப்படி கையை பிடிச்சி நடத்து வைப்பாங்க. அடுத்து கொஞ்சம் நேரம் கை விடுவாங்க, அடுத்து அப்படியே கீழே விடும். அதுக்கு பிறகு வந்து கையை பிடிச்சி தூக்கி விடுவாங்க. அதுக்கு பிறகு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க, அதுக்கு பிறகு விடும். அதே போல் தான் நம்மளும் வந்து ஆரம்ப நாளில் ஊழியத்துக்கு வந்திருக்கும் போது அதே போல் விழுந்து விழுந்து எந்திருப்போம். அதே போல் இங்கே வருகிற மக்களும் வந்து விழுந்து விழுந்து எந்திக்கலாம். ஆனால் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல வந்து விழுகிற யாவரையும் நான் தாங்குவேங்கிறாரு. முதிர் வயது வரை தாங்குவேன், தப்பு வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுவேங்கிறாரு. அப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் பலவிதமான மடங்கடிப்புகள், ஒரு படி யாரை நினைப்போம், இன்னொரு படி கீழே விழுவோம். அப்போ வந்து அடுத்தவங்க மூலமாக மடங்கடிக்கப்பட்டுக்கிட்டே இருப்போம். சாத்தான் எந்த விதத்துலையாவது நம்மளை வந்து கீழே விழ வைப்பான், மடங்கடிச்சுக்கிட்டே இருப்பான் யார் மூலமாவது. அப்போ வந்து மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் நான் தூக்கி விடுவேன்னு சொல்கிறாரு. உங்களை யாவையும் ஆண்டவர் வந்து தூக்கி விடுவார். அல்லேலூயா. அதிலே 18 - 20 வரை. கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். நீங்கள் வந்து ஆண்டவர் நோக்கி ஒவ்வொரு நாளும் கூப்பிடுறீங்க. காலையில் தனி ஜபம், குடும்ப ஜபம், அதே போல் சபையில் வந்து காத்திருக்கிறீங்க. அப்போ வந்து உண்மையாக நீங்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. எல்லாரும் கரத்தை பிடிச்சி சொல்லுவோம், ஆண்டவர் வந்து நீங்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாருன்னு கரத்தை பிடிச்சி சொல்லுங்கள். உங்கள் பக்கத்தில் தான் பாஸ்டர், உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். அப்போ உண்மையாக யார் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்றாங்களோ அவங்க பக்கத்தில் தான் ஆண்டவர் இருக்கிறாரு. ஆண்டவர் என் கூட இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறாரு. நம்ம வந்து அழும்போது அழுறாரு, நம்ம சந்தோஷப்படும் போது சந்தோஷப்படுறாரு. என் பிள்ளைகள் என்னை விட்டு மறந்து போயிடுறாங்களே, ஒரு சின்ன பிரச்சனை தான் வருது, இந்த பிரச்சனையிலேருந்து என்னை விட்டு மறந்து போயிடுறாங்கன்னு ஆண்டவர் நினைப்பார். ஆண்டவர் வந்து துக்கப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம வந்து ஜெபிக்காத நேரம் ஆண்டவர் விட்டு தூரம் போகும்போது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். அதே போல் நம்மளை வழி நடத்துகிற ஊழியக்காரங்களும் ரொம்ப சோர்ந்து போவாங்க. அல்லேலூயா. தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். யார் யார் வந்து ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறாங்களோ அவங்க விருப்பத்தின்படி செய்வார். அன்றைக்கு யோசேப்பை பார்க்கும்போது ஒரு சொப்பனம் காண்றான். அந்த சொப்பனம் வந்து நிறைவேறது வர அவன் வந்து காத்திருக்கிறான். தகப்பனார்ட்ட சொல்கிறான், அண்ணன்மார்ட்ட சொல்கிறான். ஆனால் வந்து அண்ணன்மார் வந்து அவனை வந்து சொப்பனக்காரன் வர்றான், இவனை கொண்டு போட்டால் இவன் சொப்பனை எப்படி நிறைவேறான்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து அவன் சொப்பனம் வந்து கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு பிறகு நிறைவேறிச்சது. அவன் இந்த இடத்துல வந்து எகிப்து தேசத்தில் வந்து உயர்த்தப்படுறான். அந்த சொப்பனத்தின்படி நிறைவேறுது. அதே போல் ஆண்டவர் வந்து நீங்கள் வந்து ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறீங்க,
அதனால வந்து ஆண்டவர் உங்கள் விருப்பத்தின்படி செய்து உங்கள் கூப்பிடுதலை கேட்டு உங்களை ரட்சிப்பார். எந்த காரியமாக இருக்கலாம், ரட்சிப்பார். இல்லையா? கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். நீங்கள் வந்து கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறீங்க, அதனால் வந்து உங்களை காப்பாற்றுவார். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எனக்கு யாருமே இல்லை, என்னை காப்பாற்ற, என்னை தூக்கி விட யாருமே இல்லைன்னு நினைக்கலாம், கர்த்தர் இருக்கிறார். இல்லையா? நம்மை காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். ஏசாயா 40 இந்த 3 வசனமும் வாசிங்க, கடைசி 3 வசனமும். ஏசாயா 40 கடைசி 3 வசனம். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து உயிரை எழும்புவார்கள். அப்போ வந்து நம்ம வந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். சோர்வுகள் வரும், பிரச்சனைகள் வரும், மற்ற மக்களுக்கும் வரும், ஆண்டவர் அறியாத மக்களுக்கும் வரும், நமக்கும் வரும். ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை தூக்கி விடுவார். அவங்க வந்து அப்படியே சிக்குண்டு கிடப்பாங்க. அப்போ அந்த எலியா வந்து 450 தீர்க்கதரிசி, இந்த பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டு போடுறாரு, அக்கினை இறக்குறாரு. அவர் வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசி, வல்லமையுள்ள ஒரு ஊழியக்காரர். ஆனால் கடைசியில் வந்து ஏசபேல் வந்து நாளைக்கு இந்நேரத்தில் நான் ஒன்றை கொண்டு போடுவேன்னு சொன்ன உடனே அவர் வந்து அப்படியே சோர்ந்து போயிடுறாரு. ஆனால் வந்து உடனே ஆண்டவர் வந்து அவர் சோர்வு நீங்கும்படியா இந்த அப்பத்தையும் தண்ணீரையும் கொண்டு கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. திரும்ப அவர் அதை சாப்பிட்டுட்டு அடுத்தும் சோர்ந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அதை செய்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சாப்பாட்டு பலத்தினால, அந்த வார்த்தையினுடைய பலத்தினால அவர் நடந்து போயிடாத பார்க்குறோம். அதே போல் நீங்கள் சண்டே தோறும் இந்த ஆராதனைக்கு வர்றீங்க, உங்களுடைய ஊழியக்காரர்களை கொண்டு ஆண்டவர் உங்களை வசனத்தை கொண்டு உங்களை தேற்றி விடுவார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலமாக உங்களை ஆசிரியப்பாராங்க.